விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கோவம் இருக்கிறது. ஏன் வந்து இப்படி பண்ணாங்க? நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தோம். அஜித்தா, விஜயா அப்படின்ற மாரி ஒரு காம்படிஷன் எப்பவுமே போயிட்டு இருக்கும். அப்போ வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் அஜித், விஜய் இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு வெயிட் வந்து இல்லாம டக்குன்னு இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரௌபதி ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து அதை பத்தி ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திரௌபதி 1ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா இருந்துச்சு. அதுல வந்து 2 மதமும் சார்ந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாக் போயிட்டு இருந்தது. அதை பத்தி ரொம்ப சர்ச்சையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? இந்த படத்துலயும் ஏதாவது உள்குத்து இருக்கா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இதுல வந்து நட்டி சார் அவரும் வந்து நடிச்சிருப்பாரு. ஹி இஸ் a வெரி குட் ஆக்டர். அவர் எந்த ரோல் எடுத்தாலுமே வந்து ஒரு சூசிங் ரோலா தான் எடுப்பாரு. சோ அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காருன்ற போது சம்வாட் ஏதோ ஒரு இந்த படத்துல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம்னு என்னோட திங்கிங். பட் எப்படின்னு தெரியல. இந்த படம் போய் பார்த்தா தான் தெரியும். பட் பாப்போம், பார்ட் 1க்கும் இந்த பார்ட் 2க்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? இல்ல வந்து ஏதோ இல்ல இது சுத்தமா சம்மந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கா? சுத்தமா சம்மந்தமே இல்ல அப்படின்னா எதுக்கு திரௌபதி 2 அப்படின்ற வைக்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழும்புது. படத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு.